ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஸ்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான நெத்திலி கருவாடு தொக்கு தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த நெத்திலி கருவாடு தொக்கு சாதத்தோடு போட்டு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். ரசம் சாதம் சாம்பார் ரைஸ்க்கெலாம் கூட இதை தொட்டு சாப்பிட அவ்வளோ நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கருவாடை க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு சிசர் எடுத்துக்கோங்க. சிசர் எடுத்துகிட்டு தலைப்பகுதியும் வால் பகுதியும் நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், கட் பண்ணியாச்சு. இதே மாதிரி மீதி இருக்க கருவாடையும் தலையும் வாலையும் இந்த மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கருவாடு க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இப்போ எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வாஷ் பண்ணிவிட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாஷ் பண்ணுறதுக்கு நல்லா சூடான தண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சு கருவாடு சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கை வச்சு பசைஞ்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. 2லேருந்து 3 வாட்டி தண்ணியை மாற்றி க்ளீன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வெள்ளை வெள்ளைன்னு வந்துடும் கருவாடு. இப்போ நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். வானலில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டை நான் தட்டி சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. நல்லா ஒரு வாட்டி வதக்கி விடுங்க. பூண்டுலேருந்து அந்த வாசனை வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்குறப்போ டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். பாருங்கள், இது நல்லா வதங்கட்டும். இப்போது இதில் ஒரு தக்காளி பழத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் தொக்கோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளியும் பாருங்கள் ஓரளவுக்கு மசிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்ச கருவாடு இதோடு சேர்த்துக்கலாம். கருவாடை சேர்த்துட்டு மசாலா சேர்க்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா கருவாடுலேயே ஆல்ரெடி உப்பு இருக்கும், பார்த்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கருவாடு வந்து நல்லா ஒரு 5 நிமிஷம் இந்த எண்ணெயிலே வதங்கணும். இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை நான் கரைச்சி சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போவே இந்த கருவாடுலேருந்து நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வேக வைங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கருவாடு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எனக்கு வந்து கருவாடு தொக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதனால் நான் இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காகணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே ருசியான நெத்திலி கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது கஞ்சிக்கெலாம் தொட்டு சாப்பிட அவ்வளோ நல்லா இருக்கும். இல்லைனா சூடான சாதத்துக்கு மேலே போட்டு பெரட்டி சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் அமிர்த மாதிரி இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் நெத்திலி கருவாடு வாங்கினீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஆஸ்ட் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.